ஜெயகங்கா. நான் வந்து இன்றைக்கி பூரண் போலி பண்ணலான்னு சொல்லிட்டு இது வந்து நேர் விருப்பமாக வந்துட்டு இதில் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். இந்த இதால் 1 கப் கடலை பருப்பை ஊற வச்சுருந்தேன். 2 மணி நேரம் ஊற வச்சேன். ஊற வச்சுட்டு இதை வந்து வேக போட்டிருக்கேன். அது வெந்துட்டுருக்கு. அதை வேக வச்சு இந்த மாதிரி இதில் நுரை வரும். இந்த நுரையெல்லாம் எடுத்துடணும், வெளியில் எடுத்துடணும். இந்த நுரையெல்லாம் வெளியில் எடுத்து தூர போட்டுடணும். இல்லைனாக்கா நல்லா இருக்காது. இப்படி எடுத்துடணும். இது வந்து இதை வேக போடுறச்சியே என்ன பண்ணணும்னாக்கா இந்த மைதா மாவு, இந்த கடலை பருப்பு எவ்வளோ எடுத்துருந்தேனோ அவ்வளோவே மைதா மாவு எடுத்துட்டுருக்கேன். இதை வந்து கொஞ்சம் இதை வந்து கொஞ்சம் சலித்து முதல்ல என்னன்னாக்கா இந்த கணிக்கம் பிசிக்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லைன்னாக்கா இது கணிக்கணும்னா இல்லைன்னாக்கா போலி தட்டை வராது. அதனால் கணிக்கத்தை விஷயத்தை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பாக்கி எல்லாத்தையும் காட்டாட்டாலும் இதை பண்ணிட்டேன்னாக்கா இது வந்து என்ன பண்ணிட்டேன்னாக்கா போலி தந்தாலும் வந்துடும். இதில் வந்து ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கணும். ஒரு மஞ்சள் பொடி போடணும். ஒரு சிட்டிக்கே உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இதை வந்து இந்த டம்ளரில் 3/4 டம்ளர் ஜலம் எடுத்துருக்கேன். இவ்வளோ ஜலம் வேண்டாம், ஆனால் உங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கேன். ஒரு 1/2 டம்ளர் ஜலம் எடுத்துருக்கேன். இதை வந்து நல்லா பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த ஜலத்தை விட்டு பிசிடணும். பிசிடணும்னாக்கா எப்படி பிசிடணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னமா பிசிடணும் அப்படின்ட்டு. ஒரு கப் மாவுக்கு 1/2 டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். இப்படி தான் பிசியணும். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப தளரான பிசியக்கூடாது, மேலே பிசியணும். அப்புறம் எண்ணெய் எடுத்து எண்ணெய் வந்து நீங்கள் 1 கப் இந்த கப்பில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் தெரியும். இதை 1 டவரா எண்ணெய் வச்சுட்டுருக்கேன். இந்த 1 டவராவில் கொஞ்சம் ஊற்றணும். இதில் ஊற்றி இது நல்லா பிசியணும். இது பிசிஞ்சாக்கா இது என்னன்னாக்கா இது வந்து நெய்யை வந்து எண்ணெய் ஃபுல்லாக குடிச்சிடும். இது நல்லா இந்த கணிக்க பிசியத்தில் தான் இருக்குது. ஃபுல்லாக எண்ணெய் குடிச்சிடும். பிசிய உள்ளே போயிடும். இதை வந்து நீங்கள் போர் அடிக்கிறதுன்னு நினச்சிட்டேன்னாக்கா போடியில் எண்ணெய் வராது. எண்ணெய் ஊற்றி செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மேலே பிசியணும். இது இப்போ ஒரு தரம் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் முடிச்சு விட்டுருக்கேன்.
இது வந்து முதல்ல ஊற்றின எண்ணெய் 15 நிமிஷம் பிரிஞ்சிருக்கேன். இது எல்லாத்தையும் குடிச்சாச்சு. இப்போது இதில் எண்ணெயே இல்லை. இப்போ 2ஆம் தரம் இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். கொஞ்சம் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் பிசையணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் பிசையணும். இப்போது 2ஆம் தரம் ஊற்றின எண்ணெயும் அது பிடிச்சிட்டு ஃபுல்லாக இதை நான் இன்னும் 10 நிமிஷம் பிசிட்டேன். பிசிட்டு இதை வந்து 2ஆக பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாவு இப்படி இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி அதை பிசையணும். அந்த எண்ணெயோட சேர்த்து கலந்து பிசையணும். இப்போ என்ன பண்ணணும்னாக்கா இனிமேட்டு எண்ணெய் பிசைய வேண்டாம். ஆனாக்கா எண்ணெயை இது மேலே ஊற்றி விடணும். கொஞ்சம் ஊற்றி இதை ஊற்றி அப்படியே மூடி வச்சிடணும். 1 மணி நேரம் இதெல்லாம் இந்த இது பூரணமெல்லாம் பண்ணுற வரையும் இது ஊறிட்டு இருக்கணும். இதுதான் கடலை பருப்பு நல்லா வெந்து போயிடுச்சு. பார்த்துன்னு அதில் இருந்து தண்ணை கொஞ்சம் படிச்சுட்டேன். இதை வந்து நல்லா இந்த கரண்டி அப்படி வச்சுட்டு இப்போது இந்த வெல்லம் எவ்வளோ பருப்பு போட்டுக்கணும் அவ்வளோ வெல்லம் போட்டிருக்கேன். இது வந்து ஏன் நிறையா போட்டிருக்கேன், அதாவது அதில் நிறைய பருப்பு போட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டேன். இப்போது இதுக்கு வந்து ஒரு அரை கரண்டி சர்க்கரையும் போடணும். இல்லைனாக்கா இந்த திரிப்பு தெரியாது. அடுப்பை சின்னதாக வச்சுவிட்டு இதை வந்து கலரணும். இதை வந்து வெல்லம் போட்டுட்டு வெல்லம் கரைஞ்சி போயிட்டு இதை வந்து கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். ஏன்னாக்கா கொஞ்சம் சுருண்டாக்கா தான் தண்ணு போகும். அந்த அப்பம் இதில் வந்து கோழி பண்டத்து மாதிரி அந்த பூரணம் கொஞ்சம் கெட்டியாக வரும். இப்போது இது கோழிச்செண்டுக்கு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இல்லை இப்போ அணைக்க போகிறேன். அடுப்பு அணைச்சிட்டு கொஞ்சம் சூடு இருக்கச்சியே மிக்சியில் போட்டு அரைக்கணும். சூடு இல்லாத போட்டு அரைச்சினாக்கா அது மசியாது, நகராது, மிக்சி நகராது. இந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருக்கச்சி அரைக்கணும். இதெல்லாம் எண்ணெயில் வெல்லம் சர்க்கரை 2 கரைஞ்சி விட்டு எண்ணெய் கரைஞ்சி விட்டு உங்களுக்கு எப்படி பண்ணுறோம், இந்த பதம் எப்படி காட்டணும்னு விட்டுட்டு இந்த பதத்துக்கோசரம் தான் கொடுக்கு காட்டுறேன். இது இப்படி இருக்கணும். இந்த ஆரம்பிக்கான கல்லாட்டம். இப்போது இதை அணைச்சி விட்றேன். அப்போ ஆயிட்டு அணைச்சி நான் வந்து இப்போது இதை வேக விட்டுட்டு பூர்ணம் பண்ணிட்டேன். மிக்சியில் அரைச்சிட்டேன். அரைச்சாக்கா இது வந்து இப்படி இருக்கணும். அப்புறம் இப்படி தொட்டாக்கா கையில் ஒட்டிக்கூடாது. கையில் ஒட்டிட்டாக்கா போல் பண்ண வராது. அதனால் இது இப்படி தொட்டாக்கா போய் கையில் ஒட்டிக்கூடாது. அந்த மாதிரி கிடச்சி இதுக்கப்புறம் போலி பண்ணணும். இது வந்து இப்போது நான் பூர்ணத்தை பண்ணி வச்சுட்டேன். பூர்ணத்தை காட்டிட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து நான் வந்து பண்ணேன். இந்த கடிக்கிறதுக்கு மாவு எடுத்து நான் உங்களுக்கு 2 போடி தட்டி பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி கையில் பண்ணிக்கணும். இந்த கடிக்க மாவை இது வந்து அதுக்கப்புறம் இதை வைக்கணும். பூரணம் ஏற்கனவே உங்களுக்கு பூரணத்தை காட்டினேன் இல்லையா, கையில் ஒட்டிக்காத இருக்கணும். எது ஒன்றும் கையில் ஒட்டிக்கூடாது.
இந்த இந்த பிளாஸ்டிக் பேப்பரில் இந்த கொஞ்சம் மாவை தூவிட்டு நீங்கள் எந்த பக்கத்தில் அந்த மடிச்சுட்டீங்களோ அதை மேலே வைக்கணும். அதே இது பண்ணிட்டீங்களோ அது மேலே வச்சுட்டேன்னாக்கா அது வந்து இதாகாத இருக்கும், ஜாஸ்தி பூர்ணம் தெரியாத இருக்கும். இதை வந்து ரொம்ப அழுத்தி இடக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகிடணும். இது இந்த பிளாஸ்டிக் பேப்பருக்கே காரணம் என்னன்னாக்கா ஸ்வரைட்டிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் ஸ்வரைட்டிக்கலாம். ரெண்டா மெலிசா விடலாம், பெருமனாக விடலாம், எப்படி உங்களுக்கு சௌகரியமோ அப்படின்னா எடுத்துக்கலாம். ஆனால் முக்கியமான சமாச்சாரம் என்னன்னாக்கா இந்த கணிக்க மாவு நல்லா பிசணும். இதை இங்கே மடிக்கணும். அப்படி எடுத்து இப்படி போடணும். போட்டுட்டு அதை ஒன்றும் பண்ணக்கூடாது. அடுப்பு வந்து நிதானமாக இருக்கணும், ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது, சின்னதாக இருக்கணும், மீடியமாக இருக்கணும். இப்போ பாருங்கள், இன்னொன்று எடுத்து பண்ணி காட்டுறேன். இந்த கணிக்கத்தை வந்து பிசையப்படாது, தொடப்படாது, அது ஓரத்துலேருந்து அப்படியே எடுத்துக்கணும். இந்த கணிக்கை வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்களா? இந்த கணிக்கத்தை அது இதே போல் கணிக்க பிசைறது தான் ரொம்ப முக்கியம். வந்து வச்சுட்டு மேலே மூடணும். இந்த மூடின பாகத்தை தான் மேலே வைக்கணும், இந்த இடத்துக்கு. அதை அடியில் வச்சேன்னாக்கா அடியில் கட்டையாயிடும். இப்போ ஒவ்வொரு பூ இதுக்கும் இப்படி போட்டுட்டேன்னாக்கா உங்களுக்கு இலை இந்த இதில் பிளாஸ்டிக்கில் ஒட்டாது. வந்து இப்படி போடணும். இது வந்து பாருங்கள் இப்படி உப்பி வரும். அதாவது எல்லாம் கரெக்டாக இருந்ததுனாக்கா தான் கோழி வந்து ஒட்டுக்காக என்ன வரும். இதே அழுத்தி இடக்கூடாது, ரொம்ப நேராக இடணும். இதில் என்ன வந்துட்டு ஆயிடுச்சு. இதை வந்து மடிக்கணும், அழகாக முடிச்சு வைக்கணும். எடுத்து போடணும். முன்னாடி என்ன பெருசாகவும் தட்டு பார்த்து கொடுத்துட்டேன், கொஞ்சம் சின்னதாகும், எப்படி வேணுமோ அப்படி பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த கணிக்கம் பார்த்துக்கோங்க. இது வந்து இப்படி அந்த எண்ணெய் ஊற்றி பிடிச்சிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஓரத்தில் இப்படி இவ்வளோ தான் எடுத்துக்கணும். ஏன்னா நீங்கள் அதை கலந்து பிடிச்சிங்கன்னாக்கா அதுக்கப்புறம் அது உக்கா போயிடும், வராது எண்ணெய். அதுக்கோசம் நான் முதல்ல நிறையா பிடிச்சிக்கிட்டேன். இதை வந்து கொஞ்சம் மெல்லிஷாக இருக்கணும், இந்த ஓரமெல்லாம் மெல்லிஷாக இருக்கணும். கொஞ்சம் நடுப்புறேன், கொஞ்சம் இதுவாக இருக்கணும். அப்புறம் இது வந்து உங்களுக்கு 2 பண்ணி காட்டணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டுருக்கேன். இந்த எண்ணெய் மடிச்சுட்டேடும் அதை மேலே வைக்கணும். வெள்ளம் ரொம்ப போச்சானாக்கா குழப்பம் நல்லா வராது, வெள்ளம் கம்மியாக இருந்தாலும் திதிப்பு இருக்காது. அதனால் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பிரகாரத்துக்கு நீங்கள் போட்டீங்கன்னாக்கா கரெக்டாக வரும். இப்போ
பாருங்க, இது வந்து வெந்தாச்சு. ஒரு நிமிஷம். இப்போ நான் இன்னொரு தரம் உங்களுக்கு பண்ணுறேன். இந்த கணிக்காக்கு பற்றியில் அதை வந்து கொஞ்சமாக எடுத்துக்கணும். அதே ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கணும். எடுத்து விட்டு இதை வந்து இதை பண்ணணும். இதுக்கு தகுந்த மாதிரி இதை போல் 3 பங்கு இது பூரணம் வச்சுக்கணும். பூரணம் வைக்கணும். இல்லைன்னாக்கா தீரி பிடிக்காது. கொஞ்சம் நிறைய எடுத்துட்டு பூரணத்தை நிறைய எடுத்துட்டு அதில் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை போடுவோம். பூர்ணம் இது கொஞ்சம் கணிக்க கொஞ்சம் மட்டை எடுத்துருந்தேன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பூரணத்தை வைங்க. வளர்ப்பு சொன்னேன் உங்களுக்கு. பட் எப்படி உங்களுக்கு முடியட்டும், எப்படி பண்ண வருதோ அந்த மாதிரி செய்யும். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லையா, என்னன்னு அந்த எதை மடிச்சுக்கமோ அதை மேலே இருக்கணும். இந்த பிளாஸ்டிக் பேக் எடுத்து வச்சுட்டேன்னாக்கா இந்த மாதிரி திருப்பி இடலாம். அதை போடி தொட முடியாது, போடி திருப்பி போட முடியாது. அதனால் பேப்பரை நறுக்கலாம். சில சமயங்களில் இப்போதான் உதிர்ந்து போயிடும். அதாவது கோழி வந்து வெள்ளம் சரியாக இருக்குதுன்னு அர்த்தம். வெள்ளம் நிறையா கம்மியாக இருந்தாக்கா ஒட்டி விடும். வெள்ளம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாக்கா அதுவும் சரிப்படாது. இப்போ புரிஞ்சு விட்டோம். உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுதா? நீங்கள் வந்து இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சர்ப்ரைஸ் பண்ணுங்க. முக்கியமாக சர்ப்ரைஸ் பண்ணணும். எல்லாருக்கும் அப்போ தான் தெரியும். இதை வந்து இப்படி பண்ணணும். அதாவது கணிக்கும் கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். இப்போ வந்து இதை வந்து நிறையா எடுத்துக்கணும். பண்ணினாக்கா எல்லாம் மூடிவிடும். இதை வந்து ஏன் அப்படி பண்ணால் இதில் எப்போவும் ஒரு போலிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி மாவு தூக்கவோ அதாவது ஒட்டிக்காது வரும்.
ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நான் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்